குரங்குகள் என்றாவது இயற்கையாக இறந்து கிடந்ததை பார்த்ததுண்டா? இயற்கையாக வயதாகி இறக்கும் குரங்குகளின் மரணத்தை யாரும் பார்க்க முடியாதாம். இறப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அதற்கு தெரிந்து விடுமாம். அன்றிலிருந்து அந்த குரங்கானது ஒரு பாதுகாப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து உணவு நீர் எதுவும் அருந்தாமல் அமைதியாக அமர்ந்து விடுமாம். அதனுடைய முடிவு காலம் வந்தவுடன் பூமி பிளந்து கொள்ள குரங்கு அதில் அமர்ந்து கொள்ளுமாம். பூமி மூடிக்கொள்ளுமாம். அது ஒரு வாரம் தவம் செய்யுமாம். இயற்கை அதிசயங்களில் இது மிகவும் உண்மை. இறக்கும் தருவாயில் தனக்கு என்று தேடும் இடத்தில் மிகவும் அமைதியாக எந்த விதத்திலும் மற்ற விலங்குகளுக்கு தொல்லையின்றி காடுகளில் உள்ள மரங்கள் நிறைந்த இடத்தில் கரையான் புற்றுக்கு அருகில் தன்னுடைய உடல் கரையானுக்கு உணவாக குறிப்பிட்ட நேரத்துக்குள் புற்று அமைந்து விடுமாம். இது முற்றிலும் உண்மை. சாலையில் அடிபட்டு இறந்தால் கூட அவற்றின் உறவுகள் இழுத்து சென்று புற்றின் அருகில் வைத்துவிட்டு மறையும் வரை காத்திருக்குமாம். ஆஞ்சநேயர் ராமரிடம் கேட்டு பெற்ற வரம். இறக்கும் நிலை அறிந்து யாருக்கும் தொல்லையின்றி புற்றின் கரையானுக்கு உணவாக வேண்டும். உடல் பாகங்கள் யார் கண்ணிலும் படக்கூடாது என்று ஆஞ்சநேயர் வாங்கிய வரம். இச்சிறப்பு பெற்ற இவருக்கு நம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு பிடித்த வாழைப்பழத்தை உணவாக கொடுத்து